பற்றியும் தன்னுடைய பூர்வ புண்ணியத்தை பற்றியும் தான் எதற்கு இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம் என்பதை பற்றியும் நாம் அறியலாம். ஜாதகத்தின் மூலம் அறியலாம். பூர்வ ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செய்திருக்கோமா இல்லையா என்பதை நாம் அறிவதற்கு, அதாவது ஒரு குழந்தை பிறந்து ஜாதகம் எழுதும் பொழுது பூர்வ புண்ணியனாம் அப்படின்னு ஒரு வாசகம் வரும். அதாவது பிறந்த ஜாதகத்துல ஜனன மடல் வரும். அதாவது ஜனனி ஜென்ம சௌக்கியானம், வர்த்தனை குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியனம், லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு வரும். இதுக்கான அர்த்தங்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட டாபிக் பூர்வ புண்ணியனம் அப்படின்ற டாபிக் மட்டும் பேசலாம். அப்படி பூர்வ புண்ணியனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கோமா அப்படி என்று பார்க்கணும். அப்படின்னா என்றால் அவர் இந்த ஜென்மத்தில் மிகப்பெரிய உயர் பதவியை அடைவார் என்ற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணியத்தில் நாம் புண்ணியம் செய்திருக்கோம் என்றால் இந்த ஜென்மத்தில் அது எப்படி நாம் கண்டறிவது என்று பார்க்க, ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், அந்த வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி, அதாவது பூர்வ புண்ணியத்துக்கு காரக கிரகம் குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய காரகன் குரு பகவான், இவர் மூவர்களும் வலுப்பெற்றிருந்தால், ஆட்சி உச்சம் பெற்று சிறப்பாக வலுப்பெற்றிருந்தால் இந்த ஜாதகர் இந்த ஜென்மத்தில் பூர்வீகத்தில் செய்த புண்ணியத்தை அனுபவிக்க இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கிறார் என்று கருத்து. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் குருவும் பலம் பெற்றிருந்தால் உயர் பதவி வகிக்கும் யோகம் நிச்சயம் ஜாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் இன்று செய்கின்ற புண்ணிய செயல்கள் மறுபிறவியில் நமக்கு நன்மை தரும். ஒரு புண்ணியம், அதாவது இன்றே ஒரு புண்ணியம் செய்து நாளைக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா